ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ப்ரௌனி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நாட்டு சர்க்கரை, மைதா, வெனிலா எசன்ஸ், கொக்கோ பவுடர், 2 எக்கு, சுகர், பட்டர், சால்ட், காம்பவுண்ட் சாக்லேட். எப்படி மெஷர் பண்ணலான்னு பார்க்கலாமா? மைதா எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா 3/4 கப்பு மைதா எடுக்கணும். கப் மெஷர்மெண்ட்டில் இன்றைக்கி பண்ணலாம். 3/4 கப்பு அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வந்து 1/2 கப்போட மெஷர்மெண்ட் இருக்கும். 1/2ன்னு போட்டு இருக்கும். 1/2 கப்பு எடுத்து மெஷர் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா 1/4ன்னு இருக்கும் 1/4 கப்பு. இந்த 1/4 கப்பையும் இதில் மெஷர் பண்ணிக்கணும். 1/4 + அரை நம்ம சேர்க்கும்போது 3/4 கப்பு உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்துடும். 3/4 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காம்பவுண்ட் சாக்லேட் எடுக்கணும். காம்பவுண்ட் சாக்லேட் மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்தமாரி மெஷரிங் மிஷின் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராம் கணக்கில் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாக்லேட் பார்த்திங்கன்னா 120 கிராம் தேவை. இது வந்து நான் கிராமில் வச்சுக்கிறேன். கிராமில் இருக்குது. இதை வந்து நான் எப்படி மெஷர் பண்ணுவேன்னா ஆல்ரெடி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நீங்கள் வைக்கும்போது 120 வரணும். அப்ராக்சிமேட்டாக 120 வரணும். இல்லைனா கூட குறைச்சா இருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம பார்க்கும்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா 121 வந்திருக்கு. அப்போ வந்து காம்பவுண்ட் சாக்லேட் இதை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் பட்டரையும் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். பட்டர் எப்படி மெஷர் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இந்தமாரி ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா இதை நான் வைக்கும்போதே 116 வந்துருச்சு. இதுக்கு வந்து நம்ம வந்து 0 கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து 0 ஆயிடுச்சு. இந்த இதை வச்சு நம்மளுக்கு 0 கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பட்டரை ஹாஃபாக கட் பண்ணி பட்டரை வந்து மெஷர் பண்ண போகிறோம். பட்டரோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 100 கிராம் பட்டர் இருக்கணும். அன்சால்டட் பட்டர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் 105 இருக்குது. ஓகே, நம்ம இதே வச்சுக்கலாம். இப்போ பட்டரையும் ப்ரௌன் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டையும் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌனி செய்ய ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 2 எக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ணிக்கலாம். இல்லை, நான் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் சொல்ல மறந்துட்டேன். காஃபி பவுட்ரு நம்ம ஆட் பண்ணிக்கணும். எக்கை வந்து நம்ம சும்மா கலக்குனா போதும். இந்த மாதிரி ரொம்ப போட்டு நம்ம பீட் பண்ணணும், பீட்ரு வச்சு பீட் பண்ணணும்னு தேவையில்லை. சும்மா இந்த மாதிரி கலக்குனாலே போதும். இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். 1/2 கப் நாட்டு சர்க்கரை. இப்போ வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மூடியில் ஒரு மூடி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரூ ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கசக்கிற மாதிரி ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா எல்லாம் கரையிற அளவுக்கு நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுகர் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து என்ன ஆட் பண்ண போகிறோன்னா மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற பட்டரையும் சாக்லேட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஓவனை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே தான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இப்படியே திருப்பி இப்படி
மைதாவை இப்படி மெதுவாக நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணி தான் ஃபுல் மாவையுமே நம்ம செய்யணும். இதுக்கப்புறம் நம்ம பீட்ரோ இல்லை விஸ்கோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்ம கொக்கோ பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப்போட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1/4 அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து கொக்கோ பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இதே நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவோம். பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான லெவல். இப்போ பட்டர் பேப்பர் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணால் ஒட்டாமல் அழகாக வந்துடும். பட்டர் பேப்பர் போட்டதுக்கப்புறமும் அந்த பட்டர் பேப்பர் மேலே ஆயில் அப்ளை பண்ணிடலாம். இந்த 4 எட்ஜஸ்மே நம்ம கட் பண்ணி பேப்பர் போடலாம். நீங்கள் 4 பக்கமும் கட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நம்ம வந்து செட் பண்ணிக்க போகிறோம். டூத் ஸ்டிக் இருந்தால் அதை வச்சு இந்த மாதிரி செய்யலாம், ஏர் பபிள்ஸ் எடுக்கலாம். என்கிட்ட நைஃப் இருந்ததுனால நான் நைஃப் வச்சு நான் செஞ்சுட்டேன். ஸோ தம்பிக்காட்டி சாக்லேட் சிப்ஸ் வைக்க போகிறேன். சும்மா மேலே நட்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட நட்ஸ் இருந்தாலும் நட்ஸ் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த சாக்கோ சிப்ஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி நான் போட்டிருக்கேன். தெரியுதா? அவ்வளோதான். இதுதான் என்னோடய ஓவன். 180 டிகிரிக்கு மேலேயும் மேல் ராடு கீழ் ராடு வச்சு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து உள்ளே வச்சிடலாம். கீழே உள்ளது பார்த்திங்கன்னா டைமிங் 30 மினிட்ஸ்க்கு வச்சுருக்கேன். மேலே உள்ள ராடு வந்து மேலே உள்ள ராடுக்குள்ள செட்டிங்ஸ், கீழே நடுக்க உள்ளது வந்து கீ ராடுக்குள்ள செட்டிங்ஸ். ரெண்டுமே 180 டிகிரியில் வச்சு நான் வந்து டைமிங் செட் பண்ணிட்டேன். இப்போ ப்ரௌனி ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன். இல்லை க்ரிங்கிள் டாப் தெரியுதா? பர்ஃபெக்டான ப்ரௌனி ரெடி. Thank you for watching my videos. Please share, subscribe and like. Thank you.